ஜானகியின் மாமா சுப்பையாவின் வீட்டின் வாசலில் கார் நின்றதும் உள்ளுக்குள் இருந்த சுப்பையாவின் மகள் வேணி யார் என்று வெளியில் வந்து பார்த்தாள். தனது வீட்டிற்கு காரில் வந்து இறங்கக்கூடியவர்கள் இல்லை. தெரியாமல் யாராவது வீடு மாற்றி வந்துட்டாங்களா என்ற ஐயத்துடன் வாசலுக்கு வந்த வேலாயுதத்திடம் யார் நீங்க என்று கேள்வி கேட்டார். அதற்கு சுப்பையாவின் வீடுதானே இது, நான் அவர் வேலை பார்க்கும் மில்லின் முதலாளி வேலாயுதம் என்று கூறியதும் சற்றென்று வரவழைத்து கொண்ட பவ்யமான குரலில், அப்பா வீட்டில் இல்லையே, ஐயரை பார்க்க போயிருக்கிறார்கள் என்று பதில் கூறினார். உடனே வேலாயுதம், நான் உன் அப்பாவை பார்க்க வரல, ஜானகியை பார்த்து பேச வந்தேன், உள்ளேதானே இருக்கிறாளா என்று கேட்டார். உடனே வாசல் மறைத்து நின்று பேசிக்கொண்டிருந்த அவள் வாங்க என்று வழிவிட்டு, ஆமா உள்ள அவர் ரூமில் இருக்கிறார் என்றவள் முன்னறையில் ஓரமாக இருந்த அந்த இரும்பு சேரை இழுத்து அவரின் முன் ஓட்டவள், இதில் உட்காருங்க, நான் போய் அவளை வரச் சொல்றேன் என்றவள் ஜானகி இருந்த அறையினுள் சென்றாள். இன்றுடன் ஜானகியின் அம்மா இறந்து 29 நாள் ஆகியிருந்த நிலையில் நாளை 30ஆம் நாள் விசேஷம் குடும்பம் அளவில் ஏற்பாடு செய்து ஐயருக்கு அரிசி கொடுக்க கூப்பிடுவதற்காக சுப்பையா சென்றிருந்தார். அந்த தெருவில் இருந்த கடையில் மதியம் சமையலுக்கு காய் வாங்க அவரது மனைவி சென்றிருந்தார். ஜானகி தன் அம்மாவின் படத்தின் முன்பே கடந்த 2 வாரமாக சரியாக சாப்பிடாமல் அழுது பலகீனமாக அமர்ந்து இருந்தார். வாணி ஜானகியிடம் வந்து, ஜானகி, அப்பாவின் முதலாளி வேலாயுதம் உன்னை பார்க்கணும் என்று வந்திருக்கிறார், முன்னறையில் உட்கார வச்சிருக்கிறேன், வேகமாக வா என்றார். வேலாயுதம் வந்திருப்பதாக அவள் சொன்னவுடன் தனது அத்தை வேறு கடந்த 2 மாதங்களாக அவருடன் தன்னை இணைத்து பேசி மஞ்சுளாவிற்கு தான் துரோகம் செய்வதாக தன் மேல் வீண் பழி போட்டு ரணப்படுத்தி கொண்டிருக்கும் போது இவர் நேராக வீட்டிற்கே வந்து தன்னிடம் பேச வந்திருக்கும் இந்த சூழல் அவளை அச்சுறுத்தியது. ஏனோ மனம் படபடவென்று அடித்து கொண்டது. எனவே நான் வரல வேணி, எனக்கு அவர் கூட பேச எதுவும் இல்லை, நான் இல்லேன்னு சொல்லி அவரை அனுப்பிடு என்று கூறினார் ஜானகி. வேணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தான் ஜானகியுடன் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கண்டிப்பாக வேலாயுதத்திற்கு கேட்டிருக்கும். பிறகு எப்படி நான் அவள் இல்லைன்னு சொல்ல என்ற யோசனையுடன் வந்தவள், அவளுக்கு கொஞ்சம் முடியலை, அதனால் இப்போ உங்களிடம் எழுந்து வந்து பேச முடியல என வேலாயுதத்திடம் கூறினாள். வேலாயுதத்திற்கு அவர்கள் பேசியது வேறு லேசாக காதில் விழுந்தது. திரும்பி போய்விடலாமா என்றுதான் முதலில் நினைத்தார். ஆனால் அவளின் அத்தை மஞ்சுளாவின் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு அனுப்புவதற்குள் அவளை பாதுகாப்பான இடத்தில் விட வேண்டும், அவளின் நன்மைக்காக பேசிதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் வேணியிடம், அவள் எழுந்து வர வேண்டாம், அந்த ரூமில் தானே இருக்கிறாள், நானே போய் பேசிக்கொள்கிறேன் என்று உள்ளே செல்ல போனார். வேணிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இல்லை, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் அம்மாவை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன், பிறகு அவளிடம் பேசுங்கள் என்றவள் அந்த தெருவின் கடைக்கோடியில் இருந்த கடைக்கு போயிருந்த அவள் அம்மாவை கூப்பிட விரைந்து வெளியேறினாள். அவள் சென்றதும் ஜானகியின் அத்தை வருவதற்குள் அவளிடம் பேச வேண்டியதை பேசிவிட வேண்டும் என்று ஜானகி இருந்த அறைக்குள் வந்தார் வேலாயுதம். வெளியில் வாணி கூறியதையும் வேலாயுதம் பதில் சொல்லியதையும் அந்த அறையின் வாசலுக்கு வந்து அந்த வாசல் சுவருடன் வெளியில் இருப்பவனின் பார்வையில் படாதவாறு ஒன்றி நின்று கொண்டிருந்த ஜானகி கேட்டார். அன்று வேலாயுதம் தன்னிடம் காதல் சொன்னதும் அதனை ஜானகி மறுத்த அன்று அவரின் முகத்தில் தெரிந்த வழி கண்டு வேதனையுற்ற தன் மனதை அவர் அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக கடும் சொற்களை உபயோகித்தார். அவரை இனி தன் கண்முன்னை பார்க்க தான் விரும்பவில்லை என்று விரட்டிய தன் பின் தன்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தவர் இப்பொழுது எதற்கு வந்தார் என்ற பதட்டமும் உண்டானது ஜானகிக்கு. அவர் உண்மையாக தன்னை நேசித்தார் என்பதை தான் உணர்ந்து கொண்டிருந்த நிலையிலும் தான் அவரை மறுக்க வேண்டிய துர்பாக்கியமான தன் நிலை கண்டும் மனதொடிந்து போய் இருந்தவளுக்கு அனாதவரான இருந்த நிலையில் தன்மேல் அன்பு கொண்ட ஒரு ஜீவனை ஒரு தடவை கண்களால் பார்க்க மனம் பரபரத்தது. அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. எனினும் தன் அகம் தொட்ட ஒருவனை தள்ளி நின்று பார்க்கும் பாக்கியம் கூட தனக்கு இல்லாத நிலையில் அவளை நிறுத்திய மஞ்சுளாவின் வார்த்தையும் அதனை தொடர்ந்து தன் அத்தையின் சாபங்களும் வெளியில் போக விடாமல் அவளை கட்டி போட்டது. சுவரின் முதுகினை சாய்த்து நின்று கண்களை மூடி போய்விடுங்கள், இங்கு வராதீர்கள் என்று முணுமுணுத்துவாறு கண்ணீர் வடிய நின்றிருந்தவளின் முன் வந்து நின்றார் வேலாயுதம். தன் முன் வேலாயுதம் வந்து நின்ற அரவம் உணர்ந்தும் கண்ணை திறக்காமல் போய்விடுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள் என்று அழுகையுடன் புலம்பிக் கொண்டிருந்தார் ஜானகி. அதனை கேட்ட வேலாயுதம்,
நான் உன்னை விட்டு போய்விட்டேனே ஜானகி. இப்பொழுது நான் இன்னொருத்தையும் கணவன். இந்த நிலையில் உனக்கு சங்கடமான எந்த பேச்சையும் நான் பேச மாட்டேன். ஆனால் என் பொருட்டு உனக்கு வந்துள்ள துன்பத்தை போக்க வேண்டியது என் கடமை. அதற்காகத்தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் என்று அவளின் பயம் பதட்டம் தணிவதற்காக கரகரத்த குரலுடன் கூறினார் வேலாயுதம். அவரின் குரலை கேட்டதும் கண் திறந்து பார்த்த ஜானகியின் கண்கள் அவரை முழுவதும் ஒரு முறை தனக்குள் சிறை எடுத்து கொண்டது. முன்பு தான் பார்த்த வேலாயுதமாக இப்பொழுது அவர் இல்லை. அவர் கண்ணில் இருக்கும் ஒளி இழந்து உடல் கொஞ்சம் மெலிந்து இருப்பது அவளின் கருத்தில் பதிந்தது. அந்த ஒரு நிமிட தடுமாற்றத்தையும் தன் முகத்தில் காட்டிவிடாதபடி கடுமையை பூசிக்கொண்டவள், அதற்காக தனியாக ஒரு பெண் இருக்கும் அறைக்குள் நீங்கள் வரலாமா, வெளியில் போங்க, அத்தை வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த ரூமின் வெளியில் இருந்து மஞ்சுளாவின் கூக்குரல் கேட்டது இருவருக்கும். உடனே ஜானகி பதட்டத்துடன் வெளியில் வந்தாள். அவளை தொடர்ந்து வேலாயுதமும் வெளியில் வந்தாள். இருவரும் ஒரே அறையில் இருந்து வெளிவந்ததை பார்த்த மஞ்சுளா ஜானகியை பார்த்து, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, அடுத்தவன் புருஷனை பட்ட பகலில் வீட்டுக்கு வர வச்சு ரூமில் கொஞ்சி கொலாவரியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம் என்று சத்தமாக கத்தினாள். அவளின் பேச்சில் அருவருப்பு அடைந்த ஜானகி காதுகளை பொத்தி கொண்ட நொடி வேலாயுதம், ஏய் என்ன சொன்ன என்று அவளை அடிப்பதற்கு கை ஓங்கினாள். அந்த நொடி வீட்டிற்குள் வாணியும் தன் அம்மாவுடன் நுழைந்தாள். ஜானகியின் அத்தை உள்ளே நுழைந்ததும் தன் கோபத்தை அடக்கி கொண்ட வேலாயுதம் பிரச்சனை பெரிதாவதை தடுக்க மஞ்சுளாவின் கைப்பிடித்து விறுவிறுவென வெளியில் இழுத்துச் செல்ல முயன்றார் வேலாயுதம். அப்பொழுது மஞ்சுளா திகைத்து நின்ற ஜானகியின் அத்தையை பார்த்து கஞ்சாடை காண்பித்தார். அதனால் ஜானகியின் அத்தை ஜானகியை பார்த்து, ஐயோ ஐயோ, இப்படி குடும்ப மானத்தையே கப்பலை ஏற்றிட்டு எடி பாவி, இனி நீ இருக்கிற வீட்டில் என் மவளை நான் எப்படி வச்சிருக்கிறது, இப்படி ஒழுக்கம் இல்லாதவ இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வெளியில் போடி என்று ஜானகியின் கையை பிடித்து வெளியில் இழுத்து கொண்டு வந்தார். அதற்குள் வாசலில் ஆட்கள் கூடிவிட்டனர். தனக்கு பின்னாலேயே ஜானகியை வீட்டை விட்டு வெளியில் விட்டு தப்பை கதவை அடைத்த ஜானகியின் அத்தையின் செயலை பார்த்த வேலாயுதம் எது நடக்கக்கூடாது என்று நினைத்து இங்கு பேச வந்தாரோ அதுவே அரங்கேறவும் செய்வது அறியாமல் விக்கித்து நின்றார். ஜானகியோ கதவை தட்டி, அத்தை கதவை திறங்க, எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், நான் எந்த தப்பும் பண்ணலத்த, கதவை திறங்க என்று கெஞ்சியபடி கதவை தட்டினார். அதற்குள் பக்கத்து தெருவில் ஐயரை பார்க்க வந்த சண்முகத்திற்கு அவர்களின் வீட்டு வாசலில் நடக்கும் பிரச்சனை பற்றி கேள்விப்பட்டு விரைந்து அங்கு வந்தார். வேலாயுதத்தின் காரும் அதன் பின்னும் இன்னும் ஒரு காரும் இருப்பதை பார்த்தவர் நேராக தன் தங்கை மகளிடம் வந்து, என்னம்மா ஆச்சு என்று பதட்டத்துடன் கேட்டார். அத்தை அத்தை என்னை வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டாங்க மாமா, திறக்க சொல்லுங்க மாமா, நான் எந்த தப்பும் பண்ணலை என்று அழுகையுடன் ஜானகி கூறிக்கொண்டிருக்கும் போது அவரின் அருகில் வேலாயுதம் விரைந்து வந்தவர், சுப்பையா, உங்கள் மனைவி தேவையில்லாமல் ஜானகி மேல் பழி சொல்லி வெளியே தள்ளிட்டாங்க என்றார். முன்பு வேலாயுதம் ஜானகியின் அம்மா மருத்துவமனையில் இருந்தபோது ஜானகியிடம், நான் உன் அம்மா மருத்துவத்தை முழுவதும் பார்த்து கொள்கிறேன், நீ எதற்கும் கவலைப்படாத ஜானகி, எனக்கு நீ கவலைப்படுவதை பார்க்க முடியலை, உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உன் கவலையெல்லாம் போக்கி உன்னுடன் சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன் என்று கூறியதை தனது தங்கைக்கு மருந்து வாங்கி கொண்டு வாசலுக்கு வந்த சண்முகம் கேட்டுவிட்டார். அதற்கு ஜானகி மறுத்ததையும் இனி தன்னை பார்க்க வரக்கூடாது என்று எச்சரித்ததையும் அவர் பார்த்திருந்தார். எனவே கோபத்துடன் சுப்பையா வேலாயுதத்தை பார்த்து, அன்று நீங்கள் உங்களின் விருப்பத்தை சொன்னபோதே அதனை மறுத்துவிட்டு இனி எந்த காரணத்திற்காகவும் இப்படி என்னை பார்க்க வரக்கூடாது என்று சொன்னாலே, அதையும் மீறி நீங்கள் இப்போ வந்ததுனால நட்டம் யாருக்கு? இவளுக்குத்தானே முதலாளி, நாங்களெல்லாம் ஏழைங்க, முள் மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் நட்டம் சேலைக்குத்தான் என்று அவரை கோபமாக பேசியவர், வாணி கதவை தொறு என்று தட்டினார். அப்பொழுது ஜானகியின் பொருட்களை ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வந்து கதவை திறந்த அவரின் மனைவி அந்த பெட்டியை ஜானகியை பார்த்து தூக்கி போட்டவள் தன் கணவனை பார்த்து, இங்கே பாருங்க, உங்கள் தங்கச்சி மகளுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டி வந்தீங்க, பிறகு நானும் என் மகளும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம், இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவளை வீட்டிற்குள் வைத்திருந்தால் என் மகளின் வாழ்க்கை கேள்விக்குரியதாகி விடும் என சத்தம் போட்டான். சுப்பையா அதையும் மீறி, நீ வாமா,
நாம் உள்ளே போகலாம் என்று ஜானகியை பார்த்து அவர் கூறியதும் அவரின் மனைவி, ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? கட்டின பொண்டாட்டி பிள்ளையை விட இந்த மேனாமினிக்கு இவருக்கு பெருசா போயிட்டான் என்று கூறியவள், அடியை வாணி, வாடி போலாம் என்று தன் மகளை வெளியில் இழுப்பது போல் பாவலா பண்ணவும் ஜானகி உள்ளே புக முடியாமல் சம்பித்து நின்றே விட்டாள். அவளின் நிலை பொறுக்க முடியாத அவளின் மாமா வேகமாக தன் மனைவியை ஒதுக்கியவர் விறுவிறுவென்று வீட்டிற்குள் போய் அங்கு சாமி படத்தின் முன் இருந்த மஞ்சள் கயிறை எடுத்துக்கொண்டு நேராக வேலாயுதத்திடம் வந்தவர், முதலாளி, உங்களால் இந்த புள்ள வாழ்க்கையை கரப்பட்டு போயிருச்சு. எனக்கு தெரியும் உங்கள் மேலேயும் தப்பில்லை, அவ மேலேயும் தப்பில்லை என்று. இருந்தாலும் இனி அவள் வாழ்க்கையை நேராக்க முடிகிற சக்தி எனக்கு இல்லை. அவள் கழுத்தில் இந்த தாலியை கட்டி என் பொறுப்பை உங்கள் தலையில் ஏற்றுக்கோங்க என்றான். இந்த திருப்பத்தை எதிர்பார்க்காத மஞ்சுளாவும் சுப்பையாவின் மனைவியும் ஒரு நிமிடம் விக்கித்து நின்றனர். காரில் உட்கார்ந்தவாறு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த மஞ்சுளா முதலில் சுதாரித்து வேகமாக இறங்கி வேலாயுதத்தை தடுக்க அவனின் அருகில் வருவதற்குள் வேலாயுதம் தன் முன் சுப்பையா நீட்டி கொண்டிருந்த மஞ்சள் கயிற்றை கையில் வாங்கி கொண்டு ஜானகியை நோக்கி முன்னேற ஆரம்பித்தார். ஆனால் ஜானகியோ வேண்டாம் என்று தலையை மறுப்புடன் இடது வலமாக ஆட்டியபடி பின்னால் எட்டு வைத்து நகர்ந்தாள். அவளின் மறுப்பை பார்த்த சுப்பையா, ஜானகி, உனக்கு என் மேல மதிப்பும் மரியாதையும், உனக்கு நான் நல்லது தான் செய்வேன்ற நினைப்பும் இருந்துச்சுன்னா நான் எடுத்து கொடுத்த இந்த தாலியை நீ வாங்கிக்கோ என்றான். உடனே, அதுக்காக எப்படி மாமா இன்னொருத்தியின் புருஷனை நான் கல்யாணம் செய்ய முடியும் என்று அவள் கேட்கும் போதே அங்கே வந்த மஞ்சுளா, ரொம்ப நடிக்காதடி என்று ஆத்திரத்துடன் சொன்னவள் வேலாயுதத்தின் கையில் இருந்த தாலியை பறித்து தூர வீசும் நோக்கத்துடன் அவரிடம் சென்றான். அவளின் நோக்கத்தை அவளின் உடல் மொழியில் உணர்ந்த வேலாயுதம் ஜானகியின் மேல் அவளுக்கு இருந்த வன்மத்தால் இக்கட்டான நிலையில் அவமானப்பட்டு நடுரோட்டில் நின்ற ஜானகியை கண்டு கட்டுப்படுத்த முடியாதவாறு மஞ்சுளாவின் மேல் கோபம் எழுந்தது. எனவே தன் கையில் இருந்த தாலி கயிறை அவளின் கைக்கு எட்டாத தூரத்தில் ஒரு கையில் தூக்கி பிடித்தவர் மற்றொரு கையால் அவளது கழுத்தை பிடித்து அவளை பின்னால் தள்ளியபடி, நீ ஜானகியை இங்கிருந்து என்னை விட்டு துரத்தணும் என்பதற்காக சொன்ன பொய்யை நான் இப்போ நிஜமாக்க போகிறேன். நான் முன்பு அவளை காதலித்ததை கூறி கல்யாணம் செய்துக்கோ என்று கேட்டபோது அவள் மறுத்ததை ஒத்துக்கொண்டது தப்புன்னு எனக்கு புரிய வச்சிட்ட நீ. என் மனதில் முதலில் நுழைந்த அவள்தான் இனி எனக்கு பொண்டாட்டி. குறுக்க வந்த உன்னை தொலைச்சிடுவேன் என்று கர்ஜித்தவர் தன் ஒற்றை கையாலே அவளை தள்ளிவிட்டார். அவரின் முகத்தில் தெரிந்த உக்கிரத்தில் அங்கிருந்த எல்லோரும் ஆடித்தான் போய்விட்டனர். மஞ்சுளாவிற்கு அவரின் கோபத்தை கண்டு உடலெல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. இனி அவரை தடுக்க தன்னால் முடியாது என்று உண்மை தெரிந்து தன்வினை தன்னையே சுடும் என்பது போல ஜானகியின் அமைதியை கொள்ளையடிக்க முயன்ற தன்னுடைய செயலால் தன் வாழ்க்கையை கொள்ளை போவதைக் கண்டு கண்ணீருடன் நின்றான். மஞ்சுளாவை தள்ளிவிட்ட அதே வேகத்துடன் ஜானகியிடம் போனவர் அவள் மறுக்க அவளின் கழுத்தில் தாலியை கட்டினார். பின் அவளின் கைப்பிடித்து தன் காரில் அவளை இழுத்து கொண்டு போய் அமர வைத்தவர் அவளின் அருகில் அமர்ந்ததும் ஓடி வந்து முருகன் வண்டியை எடுத்தார். அப்போது முருகனிடம், நம்ம புது வீட்டுக்கு கார விடு முருகா என்று கூறினார். ஜானகியின் கழுத்தில் வம்படியாக தாலி கட்டி இழுத்து கொண்டு வந்த பின்பு ஜானகி வேலாயுதத்திடம், நீங்க செஞ்சது தப்பு. கல்யாணமான நீங்க நான் மறுக்க எப்படி என் அனுமதி இல்லாமல் எனக்கு தாலி கட்டலாம்? நான் உங்க கூட இருக்க மாட்டேன். எத்தனை நாள் எனக்கு காவலாக நீங்கள் இருக்க முடியும்? நான் உங்களை விட்டு நீங்கள் அசந்திருக்கிற நேரம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவேன் என்று மிரட்டினார். அவள் அவ்வாறு கூறியதும் வேலாயுதம் வேதனையுடன் ஜானகியிடம், நான் என்ன தப்பு செஞ்சேன் ஜானகி? உன் மேலே உண்மையான காதல் கொண்டது தவறா? அதை உன்னிடம் நான் கூறியதற்கு நீ மறுத்ததற்கும் உன் வார்த்தையை மீறி உன்னை பார்க்க முடியாமல் உன்னை மறக்க முடியாமல் தவித்தது தவறா? என் அம்மா நான் செத்து விடுவேன் என்று மிரட்டியதும் அவருக்காக மஞ்சுளாவின் கழுத்தில் தாலி கட்டியது தவறா? கல்யாணம் முடிந்த பின் உன்னை மறப்பதற்கு கொஞ்சம் அவகாசம் எடுத்ததை கூட புரிந்து கொள்ளாமல் உன்னையும் என்னையும் இணைத்து பேசி உன்னை கேவலப்படுத்துவது பொறுக்காமல் அவள் வாயை அடைப்பதற்காக நீ மனதில் இருந்து நீங்கும் முன் அவளுடன் பேருக்கு இணைந்து வாழ்ந்தது தவறா? அதன் பின்பும் மஞ்சுளாவிற்கு உன்மேல் வன்மம் குறையாமல் உன் அத்தையை கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிறுத்தி
ஊரை விட்டு துரத்த போட்ட பிளானை என் காதில் கேட்டு உனக்கு உதவ வந்தபோது உன்னையும் களங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் ஒழுக்கமும் ஊரின் முன் கேள்விக்குறியாகி என் மானத்தை கப்பலேற்றி என்னை நடைபிணமாக்கிய அவள் கூட இனி என்னால் வாழ முடியாது. இத்தனை நாள் நான் தாலி கட்டி விட்டேனே என்று பொறுத்து கொண்டு அவளுடன் கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அவளின் செயலாலேயே அவளை விட்டு தூரமாக அவளே ஆக்கி கொண்டாள். இப்பொழுது என் வாழ்க்கை உன்னோடு மட்டும்தான் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். நீ இனி என்னை விட்டு பிரிவதை நினைத்தாலே நான் இல்லாமல் போய்விடுவேன். ஆமாம், இந்த வீட்டை விட்டோ என்னை விட்டோ நீ போகணும் என்று முடிவெடுத்து விட்டால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் அதன் பின் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். இது சத்தியம் என கூறி ஜானகியை அவருடன் கட்டி போட்டார் வேலாயுதம். இந்த நிலையில் வேலாயுதத்தின் அம்மாவும் ஊர் பெரியவர்களும் வேலாயுதத்தை எவ்வளவோ அட்வைஸ் செய்தும் ஜானகியை விட்டு பிரிவதற்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. பிறகு என் மகளுக்கு என்ன பதில் என்று அவரின் சட்டையை பிடித்து கொண்ட கேட்ட வேலாயுதத்தின் தாய்மாமாவிடம், சட்டப்படி நான் மஞ்சுளாவை விவாகரத்து செய்ய போகிறேன். அதற்கு நஷ்ட ஈடாக உங்கள் மகளின் பெயரில் என் சொத்து முழுவதையும் எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார் வேலாயுதம். பணத்தின் மீது ஆசை இருந்த மஞ்சுளாவின் அப்பா அவரின் பேச்சை கேட்டு யோசனையானார். மஞ்சுளாவுக்கு தான் செய்த செயலின் வீரியம் அப்போதுதான் தெரிந்தது. இனி ஜானகியுடன் தான் மோதி வேலாயுதத்தை மீட்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவர் வேலாயுதம் வீட்டில் இல்லாத போது வந்து ஜானகியை சந்தித்தார். அப்பொழுது மஞ்சுளா வயிற்றில் 1 மாதம் கரு உருவாகி இருந்தது. அதனை சொல்லி ஜானகியிடம் வேலாயுதத்தை தனக்கு திரும்ப விட்டு கொடுத்து விடு என கெஞ்சினார். அதற்கு ஜானகி, நான் அவரை விட்டு விலகினால் அவர் இல்லாமல் போய்விடுவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார். உன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் ஆக நான் காரணமாக கூடாது. அதனால் என்னால் அவரை விட்டு போக முடியாது. ஒன்று மட்டும் என்னால் செய்ய முடியும். உன்னை அவர் கைவிடாமல் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதேபோல் மஞ்சுளாவின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை காரணம் காட்டி மஞ்சுளாவை டைவர்ஸ் செய்ய விடாமல் வேலாயுதத்தை தடுத்த ஜானகி அவரை மஞ்சுளாவின் வீட்டிற்கு அனுப்பியும் வைத்தார். இதையெல்லாம் அழகு நிலாவிடம் சொன்ன ஆதித், என் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருப்பதற்கு காரணம் மாதேஷ் என்று சொன்னாரே என் அப்பா. ஆனால் என் அம்மாவின் இதயம் பலவீனமானதுக்கு காரணம் அவன் மட்டுமல்ல அழகி. அவங்க ஊரில் இருந்தபோது வெளியில் எங்கு சென்றாலும் முன்னால் அவர்களுடன் சிரித்து பேசினாலும் பின்னால் அடுத்தவ புருஷனை கவர்ந்து கொண்ட சண்டாளின்னு திட்டு வாங்கிய போது கொஞ்சம் வீக் ஆனது அவங்க இதயம். என் அம்மாவிற்கு நல்லதை செய்கிறேன் என்ற பேரில் என் அம்மாவை தாலி கட்டி அவங்களை சமூகத்தின் முன் குற்றவாளியாக்கிய என் அப்பாவின் செயலி மீண்டும் அவங்க இதயம் வீக்கானது. அடுத்தவளின் புருஷனோடு வாழ்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சியை அவர்களின் இதயத்தை நொறுக்கி மேலும் அவர்கள் இதயத்தை பலவீனமாக்கியது. இதெல்லாம் தெரியாமல் என் மேல் உயிரே வைத்திருந்த என் அம்மாவுடன் பேசாமல் அவங்களை நான் மனதொடித்து அவர்களின் இதயத்தின் ஆயிலை குறைத்தேன். இப்படி எல்லோராலும் வஞ்சிக்கப்பட்ட என் அம்மா அவர்களின் பிள்ளையான என்னால் மற்றொரு பெண்ணான உன் களங்கத்துக்கு காரணமானதை தாங்க முடியாமல் மயங்கி சரிந்தார்கள் அழகி. ஆனால் இப்போ உன்னால் தான் அழகி அவங்க எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படுறாங்க. இதே போல் அவங்களை எப்பவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பாயா அழகி என கேட்டான். அவன் தன்னிடம் அவ்வாறு கேட்டதும் ஜானகிக்காக உருகி நின்ற அழகி, இனி அவங்க என் பொறுப்பு ஆதித். இதுவரை வாழ்க்கையில் துன்பத்தை மட்டும் பார்த்திருந்த ஜானகி அத்தை இனி எதற்காகவும் துன்பப்பட விடமாட்டேன் என்று உணர்ச்சியுடன் கூறினாள் அழகி. அவள் அவ்வாறு கூறியதும் ஆதித்துக்கு அவளின் மேல் காதல் பொங்கியது. வர்ஷாவிடம் அவன் தனது வீட்டை பற்றி கூறியிருந்தான். ஆனால் அப்படி கூறுகையில் அதை இன்ஃபர்மேஷனாக மட்டுமே கூறியவன் அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று காட்டிக்கொண்டான். ஆனால் அழகு நிலாவிடம் அவனின் வாழ்க்கையில் அவன் உணர்ந்த கஷ்ட நஷ்டத்தையும் கூறி ஆதரவு தேடும் குழந்தை போல ஒப்பித்தான். அவளும் பார்வையாலும் அவனின் கையை தனக்குள் அடக்கி உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவனுக்கு அன்னையாக மாறி அவனின் கவலைகளை ஆற்றும் மருந்தானாள். அத்துடன் இல்லாமல் உன் அம்மாவுக்கும் இனி நான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டது மொத்தமாக அவனை அவளின் பால் வீழ்த்தியது. ஆனால் அவன் மேல் அன்பு செலுத்திய அழகியோ அதனை உணரவில்லை. அவனின் பள்ளிக்கூட பருவத்தில் அவன் பட்ட கஷ்டத்திலும் அவனின் அம்மாவின் துயரமும் மட்டுமே அவளை பெரிதும் தாக்கியது. ஆதித்துக்கு அவளின் மடியில் படுத்து கொண்டு தன் காதலியிடம் குழந்தையாய் மாறி காயம்பட்ட நெஞ்சை அவள் விரல் கோதலில் ஆற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அது நடந்தால் அதன் பின்
என்று விபரீதமாக அவளின் மேல் தனக்கு ஏற்பட்ட மோக எண்ணமும் அவனை பித்தனாக்கியது. இனி அவளின் அருகில் இருந்தால் விபரீதமாக ஏதாவது செய்து அவளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் என்ற உணர்வில் வேகமாக எழுந்தவன் தன் சட்டையை போட்டுக்கொண்டு அவளை திரும்பி பார்க்காமல், நான் கதவை வெளியில் லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்துவிட்டு வருகிறேன், நீ தூங்கு என்றவன் வெளியேறி விட்டான். அவ்வளவு நேரம் தன்னிடம் மனமிட்டு பேசியவன் திடீரென்று எழுந்து தன் முகத்தை பார்க்கக்கூட விரும்பாமல் வெளியேறியது அவளுக்கு என்னவோ சொல்ல முடியாத வெற்றிடத்தை அவள் மனம் உணர வைத்தது. அவனிடம் நில்லுங்கள், நானும் உங்களோடு வருகிறேன் என்று கூறி கத்த வேண்டும் போல் இருந்தது. அவனே தன் அம்மாவிற்காக அவனின் அம்மாவை நான் புரிந்து நடந்து கொள்வதற்காகவும் தற்போதைய அவனின் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டதை வைத்து அவனின் மேல் தான் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை விரும்பாமல் தான் இப்படி வெடுக்கென்று வெளியேறினானோ என்ற எண்ணம் உண்டானது. அவனின் இந்த சிறு முகத்திருப்பல் கூட தன்னால் தாங்க முடியவில்லையே, ஏன் என்று எண்ணியவளுக்கு தான் அவனின் மேல் காதலில் விழுந்து விட்டோம் என்ற உண்மை புரிந்தது. அவ்வாறு புரிந்த விஷயம் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் தன்மேல் காதல் இல்லாத ஒருவன் கடமைக்காக தன்னை மணந்து கொள்ள முடிவெடுத்த ஒருத்தனின் மேல் தனக்கு உண்டான காதலை அவனிடம் இருந்து மறைத்து கொள்ள முடிவெடுத்தாள். அப்படியே அந்த சோபாவிலேயே உருக்களித்து படுத்தவள் தன்னை அறியாமல் பல குழப்பமான மனநிலையில் உறங்கியும் விட்டாள். மறுநாள் காலை கண் விழித்த அழகுநிலா தன் முன்னால் கிளம்பி ரெடியாக நின்ற ஆதித்தை பார்த்தபடி, அச்சோ லேட்டாக எழுந்திருத்து விட்டோமோ என கடிகாரத்தை பார்த்தாள். அது 10:30 என காட்டியது. இரவு மிகவும் தாமதமாக தூங்கியதாலும் கடந்த 2 தினங்களாக சரியாக தூங்காததாலும் மன உளைச்சலாலும் இன்று அதிக நேரம் தூங்கிவிட்டால் அழகுநிலா. போனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்த ஆதித் 1 நிமிஷம் என்று போனில் பேசிக்கொண்டிருந்தவரிடம் சொல்லிவிட்டு அழகுநிலாவை பார்த்தான். இன்று காலை டாக்டர் ஆதித்தின் அம்மாவை பரிசோதித்தவர் குட், சி இஸ் பெட்டர் என்றார். அதனை கேட்ட ஆதித் மகிழ்ச்சியுடன், அம்மா குணமாயிட்டாங்களா டாக்டர் என கேட்டார். அதற்கு நோ, அவங்க ஹார்ட் வீக்காகி தான் இருக்குது. ஆனால் இங்கே அட்மிட் ஆன போது அவங்க பல்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தது. ஆனால் இப்போ நார்மலாகி இருக்கிறது. ஐ திங்க் அவங்க மனசு கொஞ்சம் அமைதியாக ஆகி இருப்பதால் நார்மல் ஆனது மாதிரி தெரியலாம். இதே போல் அவங்க மனம் அமைதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள உயிரோட வச்சிருக்க முடியும். மருந்து மாத்திரைகளின் உதவியுடன் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தால் அவங்க ஆயுளை கொஞ்சம் அதிகமாக்கலாம் என்றார். அவன் அம்மாவின் ஆயுளை அழகுநிலா கண்டிப்பாக அதிகமாக்குவாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டது. மேலும் தன் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருண்ட பக்கத்தை அழகியின் வரவு மாற்றி வெளிச்சமாக்கிவிடும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவனின் வாய் தன்னை அறியாமலே என் அழகி என்று கூறியது. அவனுக்காகவே இறைவன் அவனிடம் அனுப்பியதாக அவன் எண்ணினான். அப்போது முருகன் தனது மொபைலுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் வீடியோ பதிவு வந்ததற்கான இன்டிமேஷன் சத்தத்தில் அதனை எடுத்து பார்த்த ஆதித்துக்கு நாளை அழகுநிலா தண்ணீர் சரிபாதியாகி விடுவாள் என்ற செய்தி மேலும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே மறுநாள் தனது கல்யாணத்தை நடத்துவதற்கான வேலையில் பரபரப்பாகி விட்டார். ஹாஸ்பிட்டலின் பக்கம் இருந்த சிவன் கோயிலிலே கல்யாணத்தை முடிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி தனது பிஏ சங்கரிடம் கூறியவன் அடுத்து தனது அலுவலக பணியாளர்களை கேப்பில் தனது ஓஎம்ஆர் பங்களாவிற்கு விருந்துக்கு அழைத்து வர உத்தரவு இட்டான். மேலும் அவ்வாறு வரும் அவர்களுக்கு சாப்பிட்டு முடிந்ததும் போத்தீஸில் ட்ரெஸ் எடுப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் 2000 கிஃப்ட் வவுச்சர் கொடுக்க சொன்னார். அதற்காக ஜவுளி கடையில் கொடுக்க வேண்டிய பணத்தை அவர்களிடம் பேசி செக்காக கொடுத்து விடுமாறு கூறி அறுசுவை விருந்துக்கும் ஏற்பாடு செய்ய சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் அழகுநிலா எழுந்து கொண்டதை பார்த்தான். எழுந்தாச்சா, வேகமாக ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அம்மாவை போய் பார், அவங்க விழித்திருப்பதாக நர்ஸ் கூறியதும் நான் பார்க்க போனால் என் பின்னால் நீ வருகிறாயா என்று உன்னைத்தான் தேடுறாங்க. என்ன சொக்கு பொடி போடுற, இப்படி உன்னையே தேட வைக்கிற என்று தன் ஒற்றை புருவம் உயர்த்தி அவளிடம் மயக்கும் ஒரு புன்னகையுடன் கண்ணடித்து கேட்டான் ஆதித். அவனின் மேல் உள்ள காதலை உணர்வதற்கு முன்பே ஆதித்தின் இந்த புருவம் உயர்த்தலை கண்டு தடுமாறும் அவள் உள்ளம் இப்போ காதலை உணர்ந்த பின் அவனின் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்க ஆரம்பித்தது அவளின் மனது. அவள் ஆதித்தை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை பார்த்த ஆதித் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். காலை தூங்கி விழித்த அழகுநிலா தன்னை பார்த்து கொண்டே இருக்கவும் தன்னவள் என்ற எண்ணத்துடன் அவனின் பார்வையும் அவள் உடல் எல்லாம் ரசனையுடன் வளைவு நெளிவுகளை வாஞ்சையின்றி வருடியது.
அவனின் பார்வை போகும் திசையை கண்டவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அவளின் கை வேகமாக அருகில் கிடந்த தன் துப்பட்டாவை எடுத்து ஒழுங்காக போட்டபடி அவனின் விழி பார்த்து பேச முடியாத தவிப்புடன் ரெஸ்ட் ரூமினுள் ஓடிச் சென்று மறைந்தாள். ஆதித் அவள் துப்பட்டாவில் அவளின் எழில்களை தன் பார்வையில் இருந்து படாமல் மறைத்ததை பார்த்ததும், இப்போ எதுக்கு அதை மேலே போட்டு கொண்டு ஓடுறான்? நான் மட்டும்தானே இங்கே இருக்கிறேன். இனி அவள் என்னவள் தானே, நான் பார்த்தால் என்னவாம் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அதேபோல் அவளின் வெட்கமும் அவனை சுண்டி இழுத்தது. அடிக்கடி அவளை வெட்கப்பட வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. பாத்ரூமிற்குள் போனவன், சேச்ச இப்படியா, வெட்கம் கெட்டு போய் அவரை நான் வைத்த கண் மாறாமல் அப்படி பார்த்தேன். அதனால்தானே அவரும் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்து விட்டார். இனி அவரின் முன் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி என் மனதில் அவரின் மேல் உள்ள காதலை வெளிப்படுத்துவது போல் நடந்து கொள்ளக்கூடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். ஆனால் பூவின் வாசனையையும் பெண்ணின் காதலையும் பொத்தி பொத்தி வைத்தாலும் மறைக்க முடியாதே.